இந்தியாவும் சீனாவும் பழம்பெரும் நாடுகள். இரு நாடுகளும் கிட்டத்தட்ட ஒரே அளவிலான நிலப்பரப்பை கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட சம விகித மக்கள் தொகையை கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட சம விகித தொழிலாளர் சக்தியை கொண்டிருக்கின்றன. இருப்பினும் சீனாவை காட்டிலும் இந்தியா பொருளாதாரத்தில் பின்தங்கியிருப்பது ஏன்? சீனாவிடம் இருக்கும் கூடுதல் பலங்கள் மற்றும் இந்தியா மேம்பட வேண்டிய இடங்கள் குறித்த சில முக்கிய தகவல்களை பற்றி இப்போது பார்ப்போம். சீனா உலகின் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது. அங்கு எலக்ட்ரானிக்ஸ் முதல் பொம்மைகள் வரை அனைத்தும் மிக குறைந்த விலையில் மிக அதிக அளவில் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியாவில் உற்பத்தி துறை வளர்ந்து வந்தாலும் சீனாவை விட இன்னும் பின்தங்கியே உள்ளது. சீனாவில் சாலைகள், அதிவேக ரயில்கள் மற்றும் துறைமுகங்கள் மிக நவீனமாகவும் உலகத்தரம் வாய்ந்ததாகவும் உள்ளன. ஒரு திட்டத்தை மிக வேகமாக செயல்படுத்தும் திறன் அவர்களிடம் உள்ளது. இந்தியாவில் நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் நிதி பற்றாக்குறை போன்ற காரணங்களால் திட்டங்கள் முடிவடைய நீண்ட காலம் ஆகிறது. சீனா ஒரு கம்யூனிச நாடு என்பதால் அரசாங்கம் எடுக்கும் முடிவுகள் உடனடியாக செயல்படுத்தப்படுகின்றன. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இங்கே அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்க வேண்டியிருப்பதால் பெரிய மாற்றங்களை கொண்டு வர அதிக காலம் எடுக்கிறது. இது இந்தியாவின் பலமாகவும் அதே சமயத்தில் பலவீனமாகவும் பார்க்கப்படுது. இது வேகமான வளர்ச்சிக்கு சவாலாக உள்ளது. சீனா ஆரம்பத்திலிருந்தே தொழில்துறைக்கு தேவையான தொழில்நுட்ப கல்வியை வழங்கியது. இந்தியாவில் கல்வி அறிவு அதிகரித்தாலும் வேலைக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் குறைவாகவே இருப்பதாக கருதப்படுகிறது. சீன தொழிலாளர்களின் உற்பத்தி திறன் மற்றும் நேர மேலாண்மை உலக அளவில் பாராட்டப்படுகிறது. மேலும் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான வசதிகள் அங்கு மிக சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. சீனா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பகுதியை புது கண்டுபிடிப்புகளுக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் செலவிடுகிறது. குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் 6G போன்ற எதிர்கால தொழில்நுட்பங்களில் சீனா முன்னணியில் உள்ளது. இந்தியா தற்போதுதான் இந்த துறைகளில் அதிக முதலீடு செய்ய தொடங்கியுள்ளது. சீனா திட்டமிட்டு தனது கிராமப்புற மக்களை நகரங்களுக்கு கொண்டு வந்து அவர்களை தொழில்துறைக்கு தேவையான மனித சக்தியாக மாற்றியது. சீனாவில் 60% அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர். இந்தியாவில் இன்னும் 60% அதிகமான மக்கள் விவசாயத்தை சார்ந்து கிராமங்களிலேயே உள்ளனர். இது தொழில் வளர்ச்சிக்கு ஒரு தடையாக உள்ளது. சீனாவில் ஒரு செல்போன் தயாரிக்க வேண்டுமென்றால் அதற்கு தேவையான திரையில் இருந்து சிறிய ஸ்க்ரூ வரை அனைத்துமே ஒரே இடத்திலோ அல்லது அருகருகே உள்ள தொழிற்சாலைகளிலோ கிடைக்கும். இந்தியாவில் பல பாகங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. இது செலவை அதிகரிக்கிறது. சீனாவின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு மிக அதிகம். அங்குள்ள தொழிற்சாலைகளில் பெரும்பாலான பணிகளை பெண்கள் மேற்கொள்கின்றனர். இந்தியாவில் கல்வி கற்ற பெண்கள் அதிகரித்தாலும் வேலைக்கு செல்லும் பெண்களின் சதவீதம் சீனாவை விட குறைவாகவே உள்ளது. சீனா 1980களிலேயே தனது கதவுகளை உலக நாடுகளுக்கு திறந்துவிட்டது. இதனால் ஆப்பிள், டெஸ்லா போன்ற பெரிய நிறுவனங்கள் அங்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தங்கள் தளங்களை அமைத்தன. இந்தியா 1991 தான் பொருளாதார சீர்திருத்தங்களை செய்தது. இந்த 10-15 வருட கால இடைவெளி சீனாவுக்கு ஒரு பெரிய ஆரம்பகால வெற்றியை தந்தது. சீனா இப்போது அடைந்துள்ள வளர்ச்சியை இந்தியா அடைய தொழிலாளர் சட்டங்களில் மாற்றம், வேகமான உள்கட்டமைப்பு மற்றும் அதிகப்படியான தொழில்நுட்ப முதலீடுகள் தேவைப்படுகின்றன. இந்தியா தற்போதுதான் ஆத்ம நிர்பார் பாரத் போன்ற திட்டங்கள் மூலம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த இடைவெளியை குறைக்க முயற்சி செய்து வருகிறது.